கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார். கடந்த ராத்திரி காலம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வந்தார். இந்த நல்ல உயிர் திறந்த கால நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக வீடுகளிலும் அங்கு இருக்கிற இடங்களிலும் தொலைபேசி மூலமாய் பார்க்கவும் கவனிக்கவும் செய்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த நல்ல காலை பொழுதுல நம்முடைய ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுத்து செபிப்போமா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எல்லாரும் யாரும் தொலைபேசிக்கு முன்னாடி தானே இருக்கிறோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லாதபடி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டோட நாமத்தை உயர்த்துவதற்காக இருக்கிறங்கிற பயத்தோடு கூட தேவ சமூகத்தினால் இருப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட சமூகத்துல அர்ப்பணித்து கொடுத்து நம் ஜெபித்து ஆராதனை நாம் தொடங்க போற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை பொழுதற்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளை கூட எங்களோட வாழ்க்கையில அப்பா தந்தமைக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் ராத்திரியில் பார்த்தவர்களை காலையில் பார்க்க முடியாமலும், காலையில் பார்த்தவர்களை மாலையில பார்க்க முடியாமலும் இந்த உலகத்தில் மண்ணோடு மண்ணாக மாற்றப்படும் போது நீ நேசிக்கிற முதல் பிள்ளைகளாய் எங்களுக்கு தேவன் தந்த நல்ல ஆயுசுக்காக, ஆரோக்கியத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர் திறந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வீடுகளிலும் இருக்கிற இடங்களிலுமாய் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருக்கிற இடங்களிலே இசைவாடுபடியாக சுபிக்கிறோம். எந்த சிந்தனைகளோ, மாம்சத்தின் எண்ணெய்களோ, மாம்சத்தின் கிரியைகளோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக சுபிக்கிறோம். இருக்கிற வீடுகளில தெய்வீக பிரசனம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் நல்ல பாடல்களை பாடி நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மாற்றமில்லாத திருவசனம் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எங்களுடைய அவசியங்களை அறிந்து, எங்களுடைய தேவைகளை அறிந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக சுபிக்கிறோம். எங்களை ஒப்புத்தருகிறோம். நீ ஒருவரையே உயர்ந்திருக்கிறாங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம் ஆண்டோட நாமத்தை உபயோகப்படுத்தவரை இருக்கிற இடங்களில எல்லாரும் கரைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல பயபக்தியோடு உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான்
உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து விடுவோம். பாடலை பாடி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
ஒரு பாடல் கூட பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை கண்டதில்லை காணதுமில்லை
இன்னும் நாட்கள் செல்லாது, காலத்தினுடைய கடைசியில வந்துட்டோம். ஏதாவது நிமிஷங்கள், ஏதாவது மணிக்கூறுகள் கழியும் போது ஆண்டவர் வரப்போகிறார். நம் பாடுவது போல கண்டர்கள் அங்கெல்லாம் பரவுவார்கள், அங்கு தேவனுடைய வார்த்தையை புரட்டுவார்கள். இந்த நாட்களில் இவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறது. என் ஆண்டவர் லோகத்திலிருந்து அவர் இறங்கிவிட்டார் என்று சொல்லி நம்மளை சேர்ப்பதற்காக பரிசுத்தவான்களை நம்மோடு கூட அழைத்துக் கொண்டு போவதற்காக என் ஆண்டவர் வருகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய சமூகத்தில் நம்ம ஏற்படுத்திக் கொண்டு போவார். ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தங்கள் கேட்கும் போது ஏதோ வானத்தில பரலோகத்திலிருந்து தேவன் நம்முடைய தூதர்களோடு கூட எக்கால சத்தங்கள் முழங்க அவர் புறப்பட்டு வரும்போது எத்தனை பேர் கால நேரத்தில் சொல்ல முடியும், என் ஆண்டவர் வந்தால் அவரோடு கூட நான் செல்லுவேன் என்று சொல்லி தேவ பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் வரும்போது நீ போகலனா உனக்கு நித்திய நரகம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. நீ நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா? இதான் முடிவு பண்ணணும். இயேசுவை நம்பினா பரலோகம், இயேசுவை நம்பலனா உனக்கு நரகம். இயேசுவை நம்புகிற தேவ பிள்ளைகள் இதுவரைக்கும் கட்டுப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு பிரத்யாசம் உண்டு, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் ஆண்டவர் எக்கால சத்தத்தோடு கூட வான மண்டலத்தில் எழுந்தடும் போது இதோ மரித்தவர் எல்லாரும் உயிரோடு கூட எழுப்புவார்கள். இருக்கிற எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அந்த நாட்கள் தான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக ஒன்றை மட்டும் அறிவிக்கிறது. நாட்கள் கடைசியாக இருக்கிறது. என்னப்பா இயேசு இதோ அவர் வானத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்காக அவர் புறப்பட்டு விட்டார். அவர் வருவதற்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள், அடையாளங்கள் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவர் வந்தார், என் ஆண்டவரோடு கூட நான் போவேன், என் ஆண்டவரோடு கூட நான் எழுந்தவர்கள் சொல்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரட்சிக்கப்பட்ட மனந்திருவி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சபையில பரிசுத்தத்தோடு கூட வேறுபாடோடு கூட வாழ்க்கையை வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாற்றிருந்தா இயேசு வரும்போது அவரோடு கூட போக முடியும். நான் மறித்து விடுவேன், அதற்கு பின்னாடி எனக்கு என்ன நடக்குது தெரியாதுன்னு சொல்லுகிற மூடர்கள் வாழ்கிற கூட்டம், மூடர்கள் நிறைந்திருக்கிற உலகம், நீ மறித்தால் உன் ஆத்துமா மறிக்காது. உன் ஆத்துமாக்கு உணர்வு உண்டு, உன் ஆத்துமா பூமியில சஞ்சரிக்கும், உன் ஆத்துமாக்கு வேதனை உண்டாகும், உன் ஆத்துமாக்கு உணர்வுகள் உண்டு. ஒரு நாள் மறித்து போகாது. பூமியில நீ எதை அனுபவிக்கிறாயோ, பூமியில எதையெல்லாம் நீ அனுபவித்து உணர்கிறாயோ அத்தனை உணர்வுகளும் நீ மறித்த பின்பு உணர்வாய். வேதனை, கண்ணீர், கவலைகள், துக்கம், பிரயாசம் எல்லாம் நேரிடும். ஆனா இயேசுவை நம்பினா, இயேசுவோடு கூட வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தா, இந்த காலையில ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தங்கள் கேட்கும் போது நாமளும் அப்பாவோடு கூட பரலோகத்துக்கு போயிடலாம். விசுவாசத்தோடு கூட காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொடுப்போம். அப்பா நீங்க வரும்போது நானும் உங்க கூட வரணும், எனக்கு பரலோகம் தான் வேணும். எரிகிற தீச்சூளை, எரிகிற அக்கினி குண்டம் அல்ல. பள்ளிகளும் பாம்புகளும் தேள்களும் பச்சையாய் உன் சரீரத்தை கடிச்சு இழுக்கும் போது நீ வலி கொண்டும் வேதனை கொண்டும் தீ நடுவில் கிடந்து துடி துடிப்பார். உனக்கு மரணமே வராது. இந்த வேதனை வேணுமா? இந்த வலி வேணுமா? உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார்த்தா அவர் நம்மை பிரகாசம் அடைய பண்ணுவார். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடத்தையும் அவர் ஆயத்தப்படுத்துவார். தேவ பிள்ளையே, எத்தனை 330 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆரம்பம் அல்ல,
சரித்திரம் அல்ல. ஆனால் இயேசுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் முதலும் முடிவுமானவர். பிறந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுப்பினார். சரித்திரம் சொல்லுது, உலகமே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை வைத்துதான் சரித்திரங்களை இரண்டாக பிரித்திருக்கிறது. அப்பா வர போறாரு, எப்படி பரலோகத்துக்கு போனாரோ நீ போல என் ஆண்டவர் பூமிக்கு நம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காக கடந்து வர போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? காலையில அப்பாவோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வந்தா உங்க கூட நான் வரணும். ஆண்டவரே நீங்க வரும்போது என் கால சத்தத்தோடு கூட தூதர்மாரோட ஆரவாரத்தோடு கூட நீங்க வானமண்டலத்தில் எழுந்தள்ளும் போது நாங்களும் உங்க கூட வரணும் ஆண்டவரே சொல்லி அர்ப்பணித்து கொண்டு போவோம். அந்த காலை நேரத்தில் நேசிக்கிறவரே, இத காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வருகையை போது என் கால சப்தங்கள் கேட்கப்படும் போது, தூதர்களுடைய ஆரவாரம் கேட்கப்படும் போது, அப்பா நாங்களும் எதிர்கொண்டு வர எங்களுக்கு பாராட்டுங்க. இந்த உலகத்தில் நெருக்கங்கள் உண்டு, இன்னல்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதி, கண்ணீர், கவலை எல்லாம் இருக்கு. இவங்களெல்லாம் உலகத்தில் நான் விழுந்து போகாதபடி ஆண்டவரே தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த வருகைக்காய் காத்திருப்பதற்காக எங்களுக்கு பலத்தை தாங்க. தொடர்ந்து நீ நடத்தும் நாம மகிமைப்படும். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே இந்த காலை நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த காலை நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில ஒரு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் கூட எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ கர்த்தர் அதை நம் மத்தியில பேச போகிறார். எல்லா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில ஒரு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. அநேக நாட்களாக நாம் இந்த ஆன்லைன்ல நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கூடி சீக்கிரத்தில் கர்த்தர்களுக்கு ஒரு பதிலை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் செபித்து கொண்டிருப்போம். இந்த செபங்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நம்முடைய செபங்கள் எதுவும் வீணாய் போவதில்லை. நாம் எதெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் கேட்டோமோ அத்தனையும் கர்த்தர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து செபியுங்கள். ஜெபத்தால் மாத்திரம்தான் காரியங்களை கர்த்தர் வாய்ப்பு பண்ணுவார். நமக்கு எல்லாருக்கும் தெரியுதான வேத புஸ்தகத்துல வார்த்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கு, சில கனவீனத்திற்குமானவைகள், சில கனத்திற்கும் சில கனவீனமானதற்கும் உரியவர்களாக இருந்தது. ஆகையால் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வேத புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம். எபேசு சபைக்கு பவுல் சிறைச்சாலையில் கிடந்து கொண்டு எழுதுகிறாரு. உயிர்த்தெழுவு உண்டா இல்லையா என்கிற ப்ராப்ளம், இந்த பிரச்சனை எபேசு சபையில நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் சுவிசேஷத்தின் நிமித்தமாய், சுவிசேஷம் பிரசங்கித்தது நிமித்தமாய் சிறைச்சாலையில் இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2வது தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் தான் அந்த நாம் வாசிச்ச அந்த நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார். 2வது அதிகாரத்துல 1 வசனத்துல பவுல் தீமோத்தேயுவை எப்படி கூப்பிடுறார் பார்த்தா, என் குமாரனை
நீ கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையில் பலப்படு என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தை அவர் ஆரம்பிப்பதை நமக்கு அந்த இடத்துல காண முடியும். அதெல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை என்றாலும் நம் வாசிச்ச வேத வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லிடுறாங்க, ஒரு பெரிய வீட்டில பொன்னும் இருக்குது, வெள்ளியுமான பாத்திரங்களா இருக்கு, அதே வீட்டுல மரமும் மண்ணுமான சில பாத்திரங்களும் இருந்துச்சு. சில வீடுகளில் நாம் பார்ப்போம், வீடுகளில பொன்னினால் செய்யப்பட்ட சில பாத்திரங்கள், வெள்ளியினால் செய்யப்பட்ட சில பாத்திரங்கள், மரத்தினால் செய்யப்பட்ட சில பாத்திரங்கள், மண்ணினால் செய்யப்பட்ட சில பாத்திரங்கள். இந்த இடத்துல 4 வகையான பாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 பொன்னு, 2 வெள்ளி, 3 மரம், 4 மணல். இந்த 4 பாத்திரங்கள் அந்த வீடுகள் இருக்கு. இந்த 4 பாத்திரங்களில சில பாத்திரங்கள் கனம் பெற்றது, சில பாத்திரம் கனவீனம் உள்ளது. நாம் வெள்ளிக்கு ஒரு மதிப்பு, தங்கத்திற்கு ஒரு மதிப்பு, மரத்திற்கு ஒரு மதிப்பு, மணலுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிற காலகட்டங்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா காலகட்டங்களிலும் பொன்னானது எப்போது மதிப்பை ஒரு நாளும் அதை இழந்து போகாது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீ பொன்னாக விளங்கணும், பொன்னாக மாறணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சில இடங்களில பொன்னினால அந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது பொன்னினால செய்யப்பட்ட பாத்திரங்களாக இருக்கட்டும், வெள்ளியினால செய்யப்பட்ட பாத்திரங்களாக இருக்கட்டும், மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்களாக இருக்கட்டும், அல்லது மணலினால் களிமண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களாக இருக்கட்டும், எந்த பாத்திரமானாலும் அதை பயன்படுத்துகிற கையில தான் இருக்குது. அந்த பாத்திரம் கனமுள்ளதா கனவீனமுள்ளதா என்று சொல்லி இந்த கால நேரத்தில் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை பொன்னாக இருக்கலாம், ஒருவேளை வெள்ளியாக இருக்கலாம், ஒருவேளை மரமாக இருக்கலாம், அல்லது களிமண்ணாக இருக்கலாம். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீ கனமுள்ளதும் நீ கனவீனம் அடையதும் அது கர்த்தருடைய கையில இருக்குது. நீ கர்த்தருடைய கையில இருந்தால் நீ மண்ணானாலும் உனக்கு ஒரு கனம் உண்டு, நீ கர்த்தருடைய கையில இருந்தால் நீ மரமானாலும் உனக்கு ஒரு கனம் உண்டு. உன் கனவீனத்தை, உன்னுடைய கனத்தை ஒருத்தராலும் அதை கனவீனப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கையில் இருக்கிற ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நமக்கு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனமற்றாய். போதும், ஆண்டவர் பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. உன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீ கனமுள்ளதும் நீ கனவீனமுள்ளதும் ஆகுவதும் அது தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. அவர்களை பார்க்கும் போது கர்த்தருடைய பாத்திரத்தை, கர்த்தருடைய காரியத்தில நீ உண்மை உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பணிக்குள்ள அர்ப்பணிக்கப்பட்ட தேவ பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால் தேவனை பார்ப்பதே அவர் வேதாளர் சொல்வது 43ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 43 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி, என் பார்வைக்கு அருமையானபடி நான் என்ன செய்யப்பட்டாயா கனம் பெற்றாய். யாரெல்லாம் தேவனுடைய பார்வையில அருமையாக இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் தேவ சமூகத்திலிருந்து கனங்களை பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கனம் பெறணும். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக மாறணும். ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தணும். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கனவீனப்படுத்தும்படியாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. தேவனுடைய பார்வையில நீ பொன்னாக இருக்கட்டும், நீ வெள்ளியாக இருக்கட்டும், நீ மரமாக இருக்கட்டும், நீ மண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில நீ அருமையாக இருந்தால் மாத்திரம்தான் உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். என்னெல்லாம் செஞ்சார், எப்படி எல்லாம் வாழ்ந்தார். பேருக்கு ஒரு கிறிஸ்தவன், பேருக்கு சர்ச்சுக்கு போற, பேருக்கு பைபிள் படிக்கிற, பேருக்கு சபையில மெம்பராக இருக்கிற மாநில கூட்டமே, நீ பொன்னியோடு நினைத்து கொண்டிருக்கிறாய். எல்லா நாளும் தேவ சமூகத்தில் போய்
சுபிக்கிறேன். எல்லா நாளும் தேவ சமூகத்துல போய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கிறதே என்று கதறுகிற மணல் போன்ற ஒரு கூட்டத்தை, களிமண் போன்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். பொன்னாக ஒரு கூட்டம், வெள்ளியாக ஒரு கூட்டம், மரமாக ஒரு கூட்டம், மணலாக ஒரு கூட்டம், 4 கூட்டத்தை தேவன் பார்க்கிறார். நீ பொன்னாக இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தில் நீ உண்மையில்லை என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கனவீனப்படுத்துவார். ஒருவேளை எல்லாரும் விதிக்கப்பட்டு, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு, எல்லாரும் உதாசீனப்படுத்தப்பட்ட மணலாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், களிமண்ணாக இருக்கட்டும், நீ கர்த்தருடைய பார்வையில அருமையாகப்பட்டாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கனப்படுத்த வல்லவராகவே இருக்கிறார். 21வது வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிப்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கிறார். பாருங்க, வேத உலக சொன்னதை நீ கனத்திற்குரிய பாத்திரமாகி மாறணும். நீ கனவீனமான பாத்திரமா நான் யாராலையும் நேசிக்கிற, யார் என்னை நேசிக்கிற, யார் என்னை என் மேல அன்பு இல்லை, எல்லாரும் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். வேத வசனம் அந்த காலையில உனக்கு அழகாக சொல்கிறது, நீ உன்னை சுத்திகரித்துக் கொண்டா உலகத்திற்குரிய காரியங்களிலிருந்து உன்னை சுத்திகரிக்கணும். நீ தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்படணும். 3வது, தேவனுடைய எஜமானன் உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நீ மாற வேண்டும். அப்படி ஒரு பாத்திரமாக நீ மாறும்போது வேதத்தினுடைய அந்த வசனத்தின் கடைசியில சொல்லுகிறது, அவன் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த இடத்துல 3 விஷயங்களை பார்க்கிறோம். முதலாவது, உடைக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். அதுதான் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். 2வது, உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படணும். அதாவது பரிசுத்தமாக்கப்பட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது, உபயோகப்படுத்த நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். என்னை கேட்கிறது 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் சுபிக்க விரும்புகிறேன். முதலாவது, உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். எவைகளை விட்டு அப்படின்னு வாசிச்சோம் அப்படின்னா 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அந்த இடத்துல அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் வாசிப்பதற்கு நேரம் இருந்தாலும் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படி எடுத்துக்கோம். ஆவிக்குரிய அர்த்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், தன்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவனுக்காக தன்னுடைய இருதயம் பரிசுத்தமாய் ஆக்கப்பட வேண்டும். யாருடைய இருதயம் நொறுக்கப்படுதோ, யாருடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஒன்றுமில்லாத நொறுக்கப்பட்டு கண்ணீர் சிந்தப்படுகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இருதய நொறுக்கொண்டவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உடைக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். எதையெல்லாம் நான் போன வாரம் சொன்னது போல தேவனுக்காக நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில கிளைகளை கர்த்தர் நறுக்குவார், சிலவற்றை கர்த்தர் துடைத்து மாற்றுவார், சிலவற்றை தேவன் பிடுங்கி எடுப்பார். அந்த சில வலிகள் உண்டாகும், சில வேதனைகள் உண்டாகும், சில அவமானங்கள் உண்டாகும், சில பிரச்சனைகள் உருவாகும், சில போராட்டங்கள் வரும், சில கண்ணீர்கள் வரும், வியாதிகள் வரும். ஆனால் அந்த நினைவுகள் உன்னை ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை ஆண்டவர் உலகத்திற்குரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். நீ சுத்திகரிக்கப்படுவதனால சில காரியங்கள், சில வேதனைகள் உனக்கு உண்டாகும்.
நீ ஆண்டோட சமூகத்துல ஒரு நல்ல பாத்திரமாய் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நீ மாற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை முதல்ல உடைக்கப்பட வேண்டும். எனக்கு எல்லாருக்கும் தெரியும், மண்பானம் செய்கிறவன் தன் நினைத்தபடி தன் மன விருப்பத்தின்படி ஒரு நல்ல பாத்திரமாய் அந்த பாத்திரம் வெளியில வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவன் அங்க கிடக்கிற அந்த மணல் அல்லது அந்த களிமண்ணை தன் கையில் இருக்கிற ஆயுதத்தினால அதை வெட்டுவான், உடைக்கப்படுவான். அதை கட்டி கட்டியாக இருக்கிற குவியலாக இருக்கிற அந்த களிமண்ணை முதலாவது உடைத்து அதை மணலாக மாற்றுவான். பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நீ உடைக்கணும், உள்ளம் உடைக்கணும், இருதயம் உடையணும், உன் பிள்ளைகள் உடைக்கப்பட வேண்டும், உன் தலைமுறைகள் உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உன்னை உடைக்கும் போது சிலவற்றை நீ விட்டு சிலவற்றை மறந்து சிலவற்றை தேவனுக்கு பிரியமான காரியத்தை விட்டு வரணும். அந்த மண்ணானது அவன் அந்த கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு அந்த மண்ணை வெட்டி எடுக்கிறான். எடுத்தது மாத்திரமல்ல, அந்த மண்ணை அவனுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி அதை மாற்றுவதற்காக அந்த மணலை சுக்கு நூறாக உடைக்கிறான், பொடி தூளாக அவன் அதை மாற்றுகிறான். இரண்டாவது உருவாக்கப்பட, முதலாவது நாம் உடைக்கப்பட வேண்டும், இரண்டாவது நாம் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்படனா அந்த குயவன் இப்போ அந்த களிமண்ணை வெட்டி எடுத்து அதை மணலால் மாற்றி விட்டான். இப்போ அவனுடைய சிந்தையில அவனுடைய எண்ணத்துல ஒரு 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 ஐடியா இருக்கும். இந்த பாத்திரம் இது போல ஒரு பாத்திரத்தை நாம் பணிய வேண்டும், இந்த பாத்திரம் இவ்வளவு அழகாக வர வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு கூட அந்த மணலை அந்த மண்ணை களிமண்ணை கொண்டு வந்து அவன் என்னெல்லாம் செய்தால் எப்படியெல்லாம் செய்தால் இது நான் விரும்புகிற பாத்திரமாய் நான் விரும்புகிறதை செய்கிற ஒரு களிமண்ணாக மாறும் என்று குயவனுக்கு தெரியும். அந்த மணலை வெட்டி எடுக்கப்பட்ட மணலை அந்த உடைக்கப்பட்ட மணலை அந்த களிமண்ணை கொண்டு வந்து தன் சொந்த இஷ்டத்தின்படியே அதை தேவ சமூகத்தில் வைத்து அவன் அதை போட்டு மிதிக்கிறான். உருவாக்குவதற்காக அவன் அநேக காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஒரு குயவன் அந்த களிமண்ணை என்னெல்லாம் செய்வான் எடுத்துக்கொண்டு வந்த உடைத்து நொறுக்கப்பட்டு கொண்டு வந்த களிமண்ணை காலை கீழே போட்டு அதை நல்லா மிதிக்கிறான். ஏன் மிதிக்கிறான் தெரியுமா? அப்பதான் அவனுடைய இஷ்டத்தின்படி அவனுடைய சித்தத்தின்படி அவனுடைய விருப்பத்தின்படி அவன் நினைக்கிற அந்த பாத்திரமாய் அது மாறுவதற்கு இந்த களிமண் சில நேரங்களில் மிதிக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவருடைய நீ ஒருவேளை இன்னைக்கு கண்ணீர்களாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், எல்லாரையும் மிதிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், எல்லாரையும் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். என கேட்கிற தேவ பிள்ளையே, நீ மிதிக்கப்படுவதோ நீ அவமானப்படுவதோ நீ தலைவணங்கி நிற்பதோ அது நீ விழுந்து போவதற்காக அல்ல. தேவன் விரும்புகிற ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தரை கொண்டு வருவதற்காக மாற்றினார். அல்லேலூயா. சத்தம் இருக்கிற இடங்களில் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்புகிற ஒரு நல்ல பாத்திரமாய் தேவன் பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய் உன்னை கொண்டு வர அவர் விரும்புகிறார். அதனாலதான் சில அவமானங்கள், அதனாலதான் சில வேதனைகள், அதனாலதான் சில பிரச்சனைகள், அதனாலதான் சில போராட்டங்கள், அதனாலதான் சில கண்ணீர்கள். இவைகள் எல்லாம் நீ சோர்ந்து போவதற்காக அல்ல, நீ விழுந்து போவதற்காக அல்ல, எழுதி நிற்பதற்காக. மூன்றாவது காரியம் வாசிக்கிறோம், உபயோகப்படுத்த ஊக்கப்படுவது. இப்போ மூன்று காரியத்தை குயவன் அந்த புத்தவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற முதலாவது அந்த மண்ணை உடைக்கிறான். இரண்டாவது தன்னுடைய இஷ்டத்தின்படி அந்த மண்ணை போட்டு மிதித்து பாத்திரம் செய்வதற்கு ஏற்ற நல்ல பருவத்தில் அந்த மண்ணை அவன் மிதித்து அந்த சக்கரத்தில் போடுவதற்கு தன் கைகளினால் அதை மெனைவதற்கு தன் கைகளினால் அதை செய்வதற்கு ஏற்ற பக்குவத்தில் அந்த மணலை அவன் தயார்படுத்தினான். இப்போ குயவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அந்த மணல் கேட்கும். குயவன் என்ன விரும்புகிறாரோ அதுதான் அந்த மண்ணு செய்யும். மண்ணினுடைய விருப்பத்தை குயவன் செய்ய மாட்டான். மண்ணினுடைய எண்ணத்தை அந்த களிமண்ணினுடைய அந்த எண்ணத்தை கிறிஸ்தவன் ஒரு நாள் நிறைவேற்றி கொடுக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ அது உள்ளத்துல என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அந்த
செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார். ஆண்டவர் நாம் நினைக்கிற நினைவுகளை பார்க்கிறார். ஒரு நாளும் நான் நினைக்கிற நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். தேவன் உன்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் மாத்திரமே நிறைவேறும். அல்லேலூயா. உண்டாவது உபயோகப்படுத்த இப்போ உடைக்கப்பட்ட மண்ணு தன் காலைகளை போட்டு மிதிக்கப்பட்டு அதை பக்குவப்படுத்தி எடுத்துட்டு வந்து இப்ப புயவன் என்ன செய்யறானா அந்த சக்கரத்துல அது கொண்டு வந்து மணலை மண்ணை போடுகிறான். இப்போ புயவன் மெதுவாக அதன் பக்கத்தில் அதன் அருகில் அமர்ந்து சக்கரத்தின் அருகில் இருந்து தான் நினைத்தபடி அவன் என்ன மாதிரி பாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானோ அந்த அவனுடைய இஷ்டத்திற்கு அவனுடைய சித்தத்திற்கு அவனுடைய திட்டத்திற்கு இந்த மண்ணானது வளைந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒப்படையே இந்த கால நேரத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தேவனை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நாமே ஆண்டோட சமூகத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாடி இருக்கும் என்று சொன்ன வாழ்க்கை கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய் மாறுவதற்காகத்தான் தேவனை விரும்புகிறார். ஒரு நாள் நீ கெட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஒரு நாள் நீ வேதனையின் மத்தியில கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீ கண்ணீர்களும் கவலைகளும் மத்தியில கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மிதிக்கப்படும் போது வலிக்கும், நம்மளை வெட்டி எடுக்கும் போது வலிக்கும், நம்மளை உருவாக்கணும். ஆண்டவர் நினைக்கிறார் இவனை நான் உருவாக்கணும், இவனை நான் உருவாக்கப்படுவதற்கு இவன் ஒப்பு கொடுக்கணும். மூணாவது உபயோகப்படுத்தணும். நல்ல பாத்திரமாய் அந்த புயவன் அந்த சக்கரத்தில் கடந்து அந்த பாத்திரத்தை தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி சொந்த திட்டத்தின்படி அழகான பாத்திரமாய் அதை உருவாக்குகிறார். ஒரு நாள் அந்த சக்கரத்தில் கிடக்கிற அந்த மண்ணு சொல்லுற உன் சித்தத்தின்படி நான் வர முடியாது, உன் திட்டத்தின்படி நான் செய்ய முடியாது, என் திட்டம் என்னவோ அதுதான் இவன் நிறைவேறும் சொல்லி அந்த களிமண் ஒரு நாள் அந்த புயவனை பார்த்து சொன்னது கிடையாது. களிமண்ணுக்கு தெரியும் இவன் என்ன உடைக்கிறான் என்று சொன்னார், இவன் என்ன உருவாக்க போகிறான் என்று அர்த்தம். ஆண்டவனை உடைக்கிறார் என்று சொன்னார், தேவனை உருவாக்க போகிறார் என்று அர்த்தம். தேவனை உருவாக்க திட்டமிட்டார் என்று சொன்னார், நீ கர்த்தருக்காக உபயோகப்படுத்தப்பட போகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. உடைக்கப்படணும், உருவாக்கப்படணும், தேவனுக்காக நீ உபயோகப்படுத்தணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த பொன்னா இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், அது மரமாக இருக்கட்டும் அல்லது மணலாக இருக்கட்டும், எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய கையில் இருக்கிற அவருடைய பார்வையில படிதான் அந்த பாத்திரங்கள் கனமணியப்படுவதும் கனப்படுத்துவதும் கர்த்தருடைய பார்வையில இருக்கு. நீ பொன்னாக இரு, நீ வெள்ளியாக இரு, நீ மரமாக இரு, நீ மணலாக இரு, யாராலும் நான் பொன்னா இருக்கிறேன் எனக்கு கனம் உண்டு, நான் வெள்ளியாக இருக்கிறேன் எனக்கு கனம் உண்டு, நான் மரமாக இருக்கிறேன் எனக்கு கனம் உண்டு, நான் மண்ணாக இருக்கிறேன் எனக்கு கனம் இல்ல, எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அந்த மனம் தன்னை ஒரு நாள் தன்னை தாழ்த்தினது கிடையாது, தன்னை குறைவாக அது பேசினது கிடையாது. அந்த களிமண்ணுக்கு தெரியும் இந்த புயவன் அவனுடைய சித்தத்தின் படியும் அவனுடைய திட்டத்தின் படியும் என்ன ஒரு நல்ல பாத்திரமா அநேக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா என்னை வெளியில கொண்டு வருவார் என்கிற அந்த எண்ணம் அந்த சிந்தை அந்த களிமண்ணுக்குள்ளாடி இருந்துச்சு. அதுதான் பேசினார். அதனாலதான் வாசிச்ச வேதவாக கர்த்தருடைய பார்வையில அருமையானபடினாலதான் கனம் பெற்றார் சொல்லி. இப்ப இந்த குயவன் சக்கரத்துல கிடக்கிற அந்த மண்ணை தன்னுடைய சுய விருப்பத்தின்படி பயன்படுத்துகிறார். இப்ப பாருங்க, ஒரு நல்ல பாத்திரமாய் அது வெளியில வந்தது, நல்ல வெளியில வந்துருச்சு. இனி நான் பயன்படுத்த போறேன், இனி ஆண்டவனை உபயோகப்படுத்த போறார் அப்படிங்கிற அந்த கர்வமோ அந்த திமிரோ அந்த பாத்திரத்துக்கு இல்ல. அதற்கு பின்பும் ஒரு வேலை இருக்கு. அந்த குயவன் அந்த பாத்திரங்களை கொண்டு போய்
தீயிலிட்டு சுட்டு அதை வெளியில கொண்டு வருகிறார். தீயில இடும்போது ஒருவேளை வேதனைகளும் வலிகள் இருக்கும். வாழ்க்கை ஆண்டவர் ஒருவேளை தீ போல அனுபவத்தில தீச்சூளையின் நடுவில் கூடி நீ கடந்து போகலாம். ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதித்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நீ கேட்கலாம். ஒன்று சொல்லட்டுமா, உன்னை ஆண்டவர் தீயின் அனுபவத்தில் கூடி உன்னை கடந்து போக பண்ணுகிறது எது தெரியுமா? நீ சுடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாய் வெளியே வர போகிறார். சில பாத்திரங்கள் காண முடியும். அந்த தீயிலிட்டு சுடும்போது சில பாத்திரங்கள் உடைஞ்சிடும், சில பாத்திரங்கள் நெருக்கப்பட்டு ஓடி போயிடும், சில பாத்திரங்கள் அந்த மண்டபத்தில் தீய மூடும்போது அவைகள் உடைக்கப்பட்டு போகும், சில ஏதாவது குறைகள் வந்துவிடும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சில பாத்திரம் அந்த தீயினுடைய நடுவுல அந்த தீயினுடைய அனுபவத்தில் கூடி கடந்து போகும். அந்த பாத்திரம் தான் ஜனங்கள் தேவன் பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் என்னை நல்ல பாத்திரமாய் என்னை பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய் என்னை தேவன் மாற்றப் போகிறார் என்று சொல்லி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஏற்படுத்திக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, நீர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? இந்த வருட கரையை தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாய், ஒரு நல்ல பாத்திரமாய், ஒரு நல்ல பாத்திரமாய், உயர்வின் கையில் இருக்கிற களிமண்ணாய் என்னை உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய திட்டத்தின்படி இரண்டு நடத்தும் ஆண்டவரே சொல்லு. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு கரங்களை தலைக்கு மேல வச்சு அப்பா சொல்லுமா, என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தாண்டவரே, என் திட்டம் இல்லப்பா, உங்க திட்டப்பா. நீங்க என்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறீங்களோ, நீ என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறீங்களோ, எப்படி வேணாலும் என்ன உடைங்கப்பா, எப்படி வேணாலும் என்ன உருவாக்குங்கப்பா. ஒரே ஒரு ஆசைதாப்பா, நான் உங்களுக்காக உபயோகப்படணும். இந்த காலையில அப்பா அப்பா சொல்லுவாயிலும் தரது, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, யாரெல்லாம் கைவிட்டாலும் சரி, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் சரி, சொந்த பந்த உதவிகள் கைவிட்டாலும் சரி, யாருமே உதவி செய்யற, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை, என் வாழ்க்கை என்ன வழி தீரும் என்று நான் நினைச்சு கலக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை பார்க்கிற கேட்கிற தேவ பிள்ளையே, எனக்கான பரிசுத்தாவின் நினைவிட சொல்லட்டுமா, உன்னை உருவாக்குகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய உழைப்பா அவருடைய உருவாக்குவார். எதனால தெரியுமா? நீ தேவனுக்கென்று உபயோகம் உள்ள ஒரு நல்ல பாத்திரமா நீ மாறப்போகிறதற்காகத்தான். ஓ ரிகவ சந்தர துரமனக ரிக மூடஜார துரமன எல்லாம் கைவிட்டப்போ, எல்லாரும் உதாசீனப்படுத்தப்போ, எல்லாரும் ஓரம் கட்டினப்போ, களிமண் ஒரு நாளும் தன் குயவன் தன் காலை கிளப்பட மண்ணை மிதிக்கும் போது, சக்கரத்தை போட்டு தன் சுய விருப்பத்தின் மனதை சுற்றும் போது, அந்த களிமண் ஒரு நாள் வேதனைப்பட்டதில்லை. இந்த களிமண்ணுக்கு தெரியும் என்னை இவன் பயன்படுத்துவது நல்ல பாத்திரமாய் வெளியே வர வேண்டுவதற்காகத்தான். ஒரு நல்ல பாத்திரமாய், கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் நீ மாற வேண்டும் என்று சொன்னார். உலக பிரகாரமான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு, உலகத்திற்குரிய காரியங்களை விட்டுட்டு, முதல்ல ஆண்டவர் ராஜ்யத்தை தேடி, அவருடைய நீதியை தேடி, அப்போது எல்லாம் கொடுக்கப்படுவது என சொல்லப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை தேடுகிற தேவ பிள்ளை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தருடைய மாற்றம் போகிறார். என்னை மாற்றமானவரே சொல்ற தேவ பிள்ளைகள் மாற்றுவார். எங்களை சேர்ந்து அப்பா கிடைச்சப்பா, என்ன உங்க இஷ்டத்துக்கு, உங்க சித்தத்தின்படி, உங்களுடைய நினைவின்படி நீங்க எப்படி என்னை வளையல, எப்படிலாம் என்னை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லுவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் நினையாம, அவர் நினைக்காம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
நினைக்கிறோம், நீ வாழ்வதும் உங்கள் கையில தான் இருக்கு, நீ தாழ்வதும் அவருடைய கையில தான் இருக்கு, நீ நல்ல பாத்திரமா வெளியில வருவதும் அவருடைய கையில தான் இருக்கு. உடைக்கப்பட்ட தெருவில் வீசப்படுகிற பாத்திரமாய் இருப்பதும் கையில தான் இருக்கு. நீ எப்பேற்பட்ட பாத்திரமாய் மாறப் போகிறாய்? ஜெபிக்கிற பாத்திரமாக இருக்கிறாயா? வேதத்தை வாசிக்கிற பாத்திரமாக இருக்கிறாயா? ஜெபம் இருக்கிற வாழ்க்கையில, வேத வாசிப்பு இருக்கிற வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? இன்னும் உலகத்தை நம்பிக்கிட்டு உலகத்துக்கு பின்னாடி வேஷம் போட்டு கொடுக்கிறாயா? வேஷப்படுகிற விசுவாசிகளை கர்த்தர் அருவருக்கிறார். காலையில உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டான். தேவனுடைய பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். உன்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டோட சமூகத்தில் உன்னை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். விட்டுட்டு வா ஆண்டோட சமூகத்தில். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தர் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். உன்னுடைய காரியமே கர்த்தர் பொறுப்பெடுப்பார். மனுஷனை ஏமாத்திக்கிட்டு மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனா தேவனை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் ஒருவர்தான் மெய்யான தேவன். அவரை நம்பின பிள்ளைகளை தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எல்லா காரியம் சொல்லணுமா? தைரியமா சொல்ல முடியும். யாரிடம் உதவி இல்லாம, யார் எதை செய்ய முடியாம எல்லாம் தவிக்கிற நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல வந்தவளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டோட பாதத்துல வந்ததுன்னு சொன்னா ஆண்டவருக்கு உயர்த்துவோம். தேவன் பயன்படுத்துகிறார். கணக்கிற்குரிய நல்ல பாத்திரமாய் ஆண்டவருடைய மாற்றம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்துகிற நல்ல பாத்திரமாய் என்னையும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவதாக. தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க வழி நடத்தி நாமமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பின் சிநேகமும் இதில் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்று இயேசுவின் வருகை வரைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த மறு காலத்தில் தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாருங்கள். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.